கடுமையான வெப்ப அலை காரணமாக தலைநகர் பாரிஸில் கடந்த புதன்கிழமை மட்டும் 24 மணி நேரத்திற்குள் 25 பேருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வழக்கமாக நாளொன்றுக்கு 10க்கும் குறைவான மாரடைப்பு சம்பவங்களே பதிவாகும் நிலையில் தற்போது இந்த எண்ணிக்கை கடுமையாக உயர்ந்துள்ளது மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடும் வெப்பத்தின் காரணமாகவே இந்த உயிரிழப்புகள் மற்றும் மாரடைப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பாதிப்புகள் உடம்பில் நீர்சத்து குறைந்த முதியவர்களை மட்டுமின்றி இளைஞர்களையும் பாதித்து அவர்களுக்கு மாரடைப்பை ஏற்படுத்தி வருவதாக அதிகாரிகள் கவலை வெளியிட்டனர். நாடு முழுவதும் வெப்பம் சார்ந்த கோளாறுகளால் அவசர சிகிச்சை பிரிவிற்குள் வருவோரின் எண்ணிக்கை 4 மடங்கு அதிகரித்துள்ளது. நிலைமை தற்போது மிகவும் கவலைக்கிடமாக மாறியுள்ளதால் பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னோ நாட்டின் மிக உயர்ந்த அவசரகால மருத்துவ திட்டம் செயற்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளார். தற்போது நிலைமை ஓரளவுக்கு கட்டுப்பாட்டிற்குள் இருந்தாலும் சில மருத்துவமனைகளின் தீவிர சிகிச்சை பிரிவுகள் நிரம்பி வழிகின்றன. இதனால் முன்னரே திட்டமிடப்பட்ட சில அறுவை சிகிச்சைகள் மற்றும் மருத்துவ நடைமுறைகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சகத்தின் செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் வார இறுதியில் வெப்பம் சற்றே குறைய வாய்ப்பிருந்தாலும் மருத்துவமனைகளில் உள்ள பதற்றமான சூழல் தொடரவே செய்யும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் வெப்ப அலையின் தாக்கம் காரணமாக நாட்பட்ட நோய்கள் தீவிரமடைவதற்கு 5 முதல் 10 நாட்கள் வரை ஆகலாம் என்பதால் அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர்.